ஐயோ அம்மனமா உட்காந்துருக்காரு அவரு. உள்ள நிறைய அகோரி பாபாஸ் எல்லாம் உட்காந்துருக்காரு. இந்த பாபாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. ஏதோ மிகப்பெரிய பாபான்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாம் காலில் எல்லாம் வந்து கும்பிடுறாங்க. காசு பணம் பயங்கரமா கொட்டுறாங்க. அந்த சாமியார் எப்பவுமே கை அப்படிதான் வச்சுட்டு இருப்பாரு மேல. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சாமியார்னு சொல்றாங்க. இவர் ரொம்ப ஃபேமஸ். ஒரு பயங்கரமான ஒரு சாமியார் உட்காந்துருக்காங்க. பார்த்தா ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு சர்க்கஸ் காட்டுறாங்க. பாருங்க எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. யார் இந்த நாக சாதுக்கள்? பார்க்க அச்சுறுத்தலாகவும் அதே நேரத்தில் மர்மமாகவும் கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் இவர்கள் கும்பமேளாவின் ஈர்ப்பின் மையமாக விளங்கும் இவர்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 12 வருஷத்துல ஒரு முறை நடக்கிற இந்த கும்பமேளாவில கோடிக்கணக்கான நாக சாதுக்கள் பங்கேற்றுகிறார். கும்பமேளாவில முதல் முன்னுரிமையும் மரியாதையும் இந்த நாக சாதுக்களுக்கு தான் வழங்கப்படுது. உடல் முழுக்க சாம்பல் பூசியவர்களாக, நிர்வாண சாமியார்களாக, அகோரிகள் எனப்படும் கையில் மண்டையோடுகளை நடமாடும் இவங்களை சிவனோட மறு அவதாரமாக வட இந்திய பக்தர்கள் வணங்கி வழிபடுறாங்க. நாகசாதுக்கள் சிவனை வழிபட சிவனாக மாறும் தத்துவத்தை நம்புறாங்க. இந்த நாகசாதுக்கள் ஆன்மீக போராளிகளாகவும் இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு அகோரி பாபா வந்துட்டு காரை ஓட்டுறாரு. அதுவும் அம்மனமா. சத்தியமா அவங்களெல்லாம் கும்பிடணும். இந்த பொண்ணுங்க இடையில எல்லாம் வந்து அம்மனமா சுத்துறாங்க. உள்ள நிறைய அகோரி பாபாஸ் எல்லாம் உட்காந்துருக்காரு. பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாபாஸ் எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போறாரு. வெள்ளக்காரிங்க கூட உட்காந்துருக்காங்க. சாமியார் கூட எல்லாம். நான் வீடியோ எடுக்கும் போது அவங்க பயப்படுறாங்க பாவம். அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்த போது அவங்களுக்கு எல்லாமே வந்து கூச்சமா இருக்கு பாவம். வயசானவங்க தான், ஆனா நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. இங்க நடந்து போனோம்னா இன்னைக்கு எல்லாம் முடியாது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலி गाइस நிறைய சுவாமியார்லாம் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி நல்லா தெரிஞ்சாதான் உங்களால அவங்க கிட்ட எல்லாம் நிறைய பேச முடியும். தமிழ் சுவாமியார் இல்ல தமிழ்நாட்டுக்காரங்களை யாராவது பார்த்திருந்தேன்னா ஏதாவது விஷயம் கேட்டிருக்கோம் அப்படின்னு யாருமே பார்க்கல. ஆனா கர்நாடகா ஆந்திராவில இருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அவங்கள 2-3 பேரை நான் பார்த்தோம். மக்களுக்கு உட்கார்றதுக்கான இடம் மற்றபடி எல்லாமே இருக்கு. இங்கிட்டலாம் இங்கெல்லாம் படுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டோட சைட்ல இருந்து நிறைய இடத்துல படுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் எவ்வளோ சேஃப்டியா இருக்குன்னு எல்லாம் தெரியாது. எங்கிட்ட கேமரா எல்லாம் இருக்கிறதுனால எங்கிட்ட எல்லாம் படுத்தா எவ்வளோ சேஃபா இருக்குன்னு எனக்கே தெரியல. कैसा है? बहुत बढ़िया है। आप कहाँ से आए हैं? मैं तमिलनाडु से। अच्छा ठीक है, आशीर्वाद है आपका। हर हर महादेव। आप किधर से बाबा? मैं उत्तराखंड देवभूमि। बहुत धन्यवाद। இங்கெல்லாம் நிறைய பாபாஸ் உட்காந்துருக்காங்க. அங்க ஒரு பாபா உட்காந்துருக்காங்க. ஆனா வீடியோ எடுக்கிறது பிடிக்காது போல. ஏன்னா அப்படியே போக சொன்னாரு. நேற்று இங்க வந்து கேஸ் வெடிச்சு இங்க பயங்கரமான தீயெல்லாம் பிடிச்சோம். நியூஸ்ல பார்த்த போது சடன்லி பயமாயிடுச்சு. என்னடா இப்படி நடந்துடுச்சு, நம்ம நாளைக்கு போக வேண்டியதானே, டிக்கெட் கூட ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாமே சரி பண்ணிட்டோம். அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு வராம இருக்காதீங்க. கண்டிப்பா வாங்க. பயங்கரமான ஒரு அனுபவமா இருக்கும். வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களால பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட 144 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இங்க நடக்குது. இது பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவ்வளவு பாபாஜிஸ் இருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இங்க கங்கா நதியில வந்து ஸ்நானம் பண்றது மிகப்பெரிய விஷயம். உள்ள இருக்காரு பாபா. சில பேருக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறது பிடிக்காது. நீங்க போனா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது. நான் கேமராவோட போனதுனால சில பேருக்கு அது பிடிக்காது. இங்க பாருங்க, இங்க ஒரு பாபா உட்காந்துருக்காங்க. ஐயோ அம்மனமா உட்காந்துருக்காரு இவரு. என்னதான் இருந்தாலும் गाइस இந்த ஒரு விஷயம் பார்க்கறதுக்காண்டி என்னால வர முடிஞ்சதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் உங்களால இது காட்ட முடிஞ்சதே இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இங்க வரதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வரதுக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப முயற்சி பண்ணி இங்க வர முடிஞ்சது. இந்த வீடியோ சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம். எப்படி சொல்லணும்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நார்மலா ஸ்பெண்ட் பண்றதை விட அதிகமான காசு செலவு பண்ணி தான் இங்க வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு டிக்கெட் மத்தபடி எல்லாமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம்.
हर हर महादेव बाबा जी कैसा है ஆசிரமம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க உள்ள பாபா உட்கார்ந்திருக்காரு இங்க இன்னொரு பாபா படுத்திருக்காரு नमस्कार बाबा उत्तर प्रदेश अग्निशमन एवं इनका நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க हर हर महादेव हर हर महादेव हमेशा मानक प्रेशर रेगुलेटर का इस्तेमाल करें और सामियार बाजार में मिलने वाले हर हर महादेव बाबा पहले लीकेज की जांच अवश्य करें आपका नाम क्या है बाबा मेरा नाम नागा बाबा खड़ेश्वरी कैलाशगिरी आप किधर है गुजरात 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 अच्छा बताइए मैं तमिलनाडु से आपका एक फोटो अच्छा अच्छा बहुत अच्छा है थैंक यू बाबा जी சாமியார் கிட்ட எல்லாம் பேசணும் அவர் வந்து குஜராத்ல இருந்து வந்ததா அருமையா பேசினாரு நிறைய பேர் இருக்காரு இங்கிட்டு அங்கிட்டு எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்திருக்காரு சில பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு மத்த சில பேர் ஒரு மாதிரி கொஞ்சம் ரகடா தான் இருப்பாரு ஒவ்வொருத்தங்கிட்டையும் நீங்க பேசுற விதம் பொறுத்துதா சில பேருக்கு கேமரா அப்படியே எடுத்துட்டு போனா அவங்களுக்கு பிடிக்காது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இங்க இருக்காரு இன்னொருத்தர் இங்க கூட பாபா சில உட்கார்ந்துருக்காங்க இங்க பாருங்க இன்னொரு பாபா இங்க உள்ள இருக்காரு இங்க ஒரு பாபா ஹர ஹர் மகாதேவ் பாபா இங்கே இருக்காரு பாபாஜி ஹர ஹர் மகாதேவ் ஒவ்வொருத்தங்களும் பயங்கரமா வேற லெவல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா உட்காந்துருக்காரு இங்கிட்ட எல்லாம் பாருங்க பாபாஜி ஹர ஹர் மகாதேவ் இந்த ஒரு விஷயம் உங்களால சத்தியமா வந்து வாரணாசியா இருக்கட்டும் நீங்க கேதார்நாத்ல கூட நீங்க போனா கொஞ்சம் பேரை தான் பார்க்க முடியும் அதை விட பாபாஜிஸை பார்க்கணும்னா நீங்க வந்து வாரணாசியில போனா காசியில பார்க்க முடியும் காசியிலே இந்த உலகத்துல மத்த எங்க போனாலும் இவ்வளவு சாமிஜி அதாவது அகோரி பாபா அப்புறம் வந்து அகாடா சாது இவங்க எல்லாரையுமே வந்து ஒரே இடத்துல பார்க்கணும்னா இந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு மகா கும்பமேளால மட்டும்தான் பார்க்க முடியும் சுவாமியார் உட்கார்ந்துருக்காரு ஹர் ஹர் மகாதேவ் இங்கிட்டெல்லாம் பயங்கரமா செயல் நடக்குது அது இதுன்னு நிறைய வெள்ளக்காரங்க எல்லாம் வந்திருக்காரு இந்த ஒரு நிகழ்வுல இந்த ஒரு சாமியார் உள்ள இருக்கிறது பாருங்க வெள்ளக்காரி எல்லாம் உட்கார்ந்துருக்காரு ஓ சாமி இதுதான் சாமியார் நிறைய டிவி சேனல்காரங்க எல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க இந்த சாமி ரொம்ப பெரிய ஆள்னு நினைக்கிறேன் அவரோட வண்டி தான் இது இங்க பார்த்தா ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு சர்க்கஸ் காட்டுறாங்க இது வந்துட்டு ஒரு பெரிய சாமியார்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லாம் நிறைய பேர் அவர் சொல்றது கேட்டுட்டு இருக்காங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டா தமிழ்நாடுல இருக்கிற பாபாஜிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்கும்போது எந்த செக்டர்ல இருக்குன்னு கேட்கறாரு கிட்டத்தட்ட 21 செக்டர் இருக்கு அந்த ஒவ்வொரு செக்டருமே 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு அதாவது 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி 21 செக்டர் இருக்குன்னு சொல்றாரு இப்போ நான் உங்களுக்கு நிறைய சாமிஜி அகோரி பாபாஸ் எல்லாம் காட்டியிருக்கோம் இதே மாதிரி தான் நிறைய பேர் வித்தியாசமா இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களும் இந்த சாமியார் மட்டும் கோவணம் கட்டியிருக்காரு அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் हर हर महादेव இப்படிதான் गाइस ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க எல்லாரும் வந்து கஞ்சால அடிச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம் அது நீங்க இந்த மாதிரி சாமியாருங்க இருக்கிற இடத்துல போனீங்க அதுவும் அகோரி பாபாஸ்ல இருக்கிற இடத்துல போனா நிறைய பார்க்கலாம் हर हर महादेव बाबाजी कैसा है இங்க பாத்தேனா இங்க மக்கள் கூட்டம் பயங்கரமா தள்ளுது இங்க இருக்கிற அகோரி பாபாஸ் சாதுஸ் எல்லாம் பார்க்கிறதுக்காண்டி பாருங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் சரியான கூட்டம் இவங்களை பார்க்கறதுக்காண்டி இவங்களை பார்க்கறதே மிகப்பெரிய விஷயம் அதனாலே இங்கெல்லாம் பாருங்க இங்கே பயங்கரமான பாபா எல்லாம் உட்காந்துருக்காரு இந்த பாபாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க ஏதோ மிகப்பெரிய பாபான்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் எல்லாம் காலில் எல்லாம் வந்து கும்பிடுறாங்க காசு பணம் பயங்கரமாக கொட்டுறாங்க பாருங்க
நாகசாதுக்கள் வரலாற்றின் முக்கியத்துவம் பெற்ற போர் வீரர்கள். அவர்கள் முகல் சாம்ராட் அவுரங்கசீப், ஆப்கான் படையெடுப்பாளர் அகமது ஷா அப்தாலி போன்ற படையெடுப்பாளர்களுக்கு எதிராக கோகுல், பிருந்தாவன் போன்ற புனித தலங்களை பாதுகாத்தனர். மதுரா, பிருந்தாவனை கொள்ளையிட வந்த அகமது ஷா அப்தாலிக்கு எதிராக நின்று நாகசாதுக்கள் போராடி அவரை தடுத்தனர். பெருங்கோவில்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து காக்கிறதுக்கு அவர்கள் முன் வந்தனர். பாதுகாப்புக்காக உயிர் தியாகம் செய்ய தயாராக இருந்தவர்கள் இந்து தர்ம பாதுகாப்பின் ஒளிவிளக்காக விளங்கினர். இங்கே இருக்கிற கூட்டம் பாருங்க guys, எவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருக்காங்கன்னு. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த சுவாமியார் எப்போவுமே கை அப்படி தான் வச்சுட்டு இருப்பாரு மேலே. ஹிஸ்டரி டிவி 18 நேஷனல் ஜியோகிராஃபில எல்லாம் இந்த சுவாமியார் வந்துருக்காரு. நானே பார்த்துட்டு வரேன். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். மக்கள் கூட்டம் பாருங்க, எவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருக்காங்க இந்த ஒரு சுவாமியாரை பார்க்கறதுக்காண்டி. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் guys, இவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி. எல்லா மக்களும் பயங்கரமாக வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சாமியார்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்தியா இல்லைன்னு அந்த உலகத்திலே மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு சாமியார். இவரோட கை அப்படியே அந்தரத்தில் அப்படியே எப்போவுமே பிடிச்சிட்டு இருப்பார். இங்கிட்டெல்லாம் பாபாஸ் உட்காந்துருக்காங்க, நிறைய பேர் இருக்கார். இங்கே இருக்கார் இன்னும் நிறைய பேர். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இங்கிட்டெல்லாம் பொண்ணுங்கெல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உட்காந்துருக்காரு அகோரிங்க. அதே மாதிரி இங்கே இருக்குது. இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே வந்துட்டு அகோரிங்க. இது வந்து உண்மையிலேயே இது வந்து என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் உங்களால் அகோரிங்களெல்லாம் பார்க்க முடியாது. நமஸ்கார் பாபா. कैसा है बाबा? फेमस बाबा है। हर हर महादेव। मैं महामंडलेश्वर विष्णुदास जी महाराज अखिल भारतीय श्री भाई त्यागी। आप किधर से? मैं अयोध्या जी से हूँ। ओके। और कुंभ में 2025 का जो कुंभ है वो दिव्य वो अद्भुत है। गोस्वामी तुलसीदास जी कहते हैं इस कुंभ के विषय में, प्रयागराज के विषय में, कि माघ मकर गत रवि जब होई, तीर्थपति आओ सब कोई, देव धनुज किन्नर नर श्रेणी, सादर मंजहि सकल त्रिवेणी। यहाँ देवता आते हैं, साधु संत आते हैं, सिद्ध महात्मा आते हैं। हम इतने तपस्वी हैं कि ना कभी चरणों में चरण पादुका नहीं पहनते। और त्यागी पुरुष हम लोग धुनी चारी तरफ कंडा सुलगा करके धुनी तापते हैं। या सन्यासी महात्माओं का दर्शन करने के लिए हम भी आ गए, नागा संतों का दर्शन करने के लिए आ गए। और मैं बताना चाहता हूँ कि योगी मोदी के राज में राम राज है। और जब से योगी मोदी जी आए तब से भव्य राम मंदिर का निर्माण हुआ और संतों का सम्मान होने लगा। और योगी मोदी भैया संत है। ओके थैंक यू भैया, धन्यवाद. ஹிந்தி புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு சாமியார் இருக்காரு, பயங்கரமான பஜனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பாபாஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க இங்க. ஹர் ஹர் மகாதேவ். जय महाकाल, जय महाकाल, जय महाकाल, जय महाकाल, महाकाल कालों के राजा बिम्बा राधा अपने
இங்க பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இங்க ஒரு பயங்கரமான ஒரு சாமியார் உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் கேமராவோட உட்காந்துருக்காங்க. பாருங்க, இதுதான் சாமியார். இது அகோரி பாபான்னு நினைக்கிறேன். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடி. இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து போகிறதுக்கு மனசு வரல. ஆனா இங்க நாம ஒருத்தருக்கு மீட் பண்ணோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு 3500 ரூபாவா. அதாவது இங்க வந்து சீப்பான பிரைஸ்ல ரூம் கிடைச்சா பரவாயில்ல, 1000 ரூபாய் இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா 3500 ரொம்ப மிகப்பெரிய ஒரு காசு. ஒரு நாளைக்கு ரூமுக்கு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்லா படல. பட் இங்க வர்றவங்கன்னா நீங்க அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கோங்க. இங்க வரவங்க ரூம் ரெண்ட் மத்தபடி எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா பிரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். நார்மலா விட ரொம்ப அதிகமா தான் இருக்கும். கவர்மெண்ட் ஏதோ வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பார்க்கணும்னா நிறைய இருக்கு. இது இந்த ஒரு வீடியோல நிக்கவே நிக்காது. எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன சொல்றது, ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுதான் மிகப்பெரிய விஷயமே. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. என்னவா இருந்தாலும் guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது தமிழ்நாட்டுல இருந்து சென்னையில இருந்து 3-4 நாள் டிராவல் பண்ணி இங்க வந்து பிரயாகராஜ்ல வந்து மகா கும்பமேளா நிகழ்வு நம்ம பார்த்திருக்கோம். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயம் இது பாக்குறது. ஏன்னா இது இனிமே பார்க்கவே முடியாது. 144 வருஷத்துக்கு பிறகு இது நடக்குது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.